ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பா. தண்ணீர் இருக்கும் வரைத்தான் கிணத்துக்கு மதிப்பு, பணம் இருக்கும் வரைத்தான் மனிதனுக்கு மதிப்பு. காய்ந்து போன கிணற்றில் குப்பை கொட்டுவார்கள், பணமில்லாத மனிதனை அந்த குப்பை போல் பார்ப்பார்கள். இதுதான் உலகத்தின் நியதி. புத்தகத்தில் எழுதப்படாதவை எத்தனையோ விஷயங்கள் வாழ்க்கையில் இருக்கும், நடக்கும். அதனால தான் பள்ளியிலே சொல்லித்தரும் பாடங்களை விட வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும் பாடங்கள் தான் உயர்ந்தவை. ஒரு நல்ல விஷயம் நண்பா, நம்ம இரண்டு கண்களைப் போல ஒற்றுமையாக இந்த உலகத்திலே எந்த இரண்டு பேருமே இருக்கவே முடியாது. அந்த பந்தம் எப்படிப்பட்டது என்றால், நாம் பிறக்கும்போது நம்ம கண்கள் எப்படி இருக்குமோ மரணம் அடையும் வரை அதனுடைய உருவம் கூட மாறாது. மற்ற அவயவங்கள் போல வளரவும் வளராது. ஒரே ஒரு முறை திறந்து பார்வை தரும். உறங்கும்போது இரண்டும் ஒரே தடவை மூடிக்கொண்டும். வேதனையில் அழுதால் இரண்டு கண்ணிலும் தண்ணீர் வரும். ஆனந்தத்தில் இருக்கும் போதும் ஆனந்த கண்ணீர் வரும். பார்க்கும் பார்வையிலும் ஒரே மாதிரி பார்க்கும். அதுதான் கண்களின் உயர்ந்த குணம். அதனால தான் சர்வேந்திரியானாம் நயனம் பிரதானம் என்று பெரியோர்களால் சொல்லப்பட்டது. நம்ம உடம்பில் அனைத்து அவயவங்களில் கண்கள் தான் உயர்ந்தவை. அனுபவம் என்பது வளரும் வயசை பார்த்து மட்டும் வருவதல்ல, அடிப்பட்ட காயத்தினாலும் வரும் நண்பா. கணவன் மனைவி பந்தம் என்றால், நீ எதுக்கு என்னுடைய வாழ்வில் வந்தாய் என்றில்லாமல், இத்தனை நாள் எங்கிருந்தாய் என்பது போல் இருக்க வேண்டும். நீ எத்தனை புண்ணிய தலங்களில் கோவில்களில் போய் வந்தாலும் தாயை போன்ற தேவதையை அங்கெங்குமே பார்க்க முடியாது, தென்படவும் தென்படாது. அப்படியே நீ எத்தனை திரைப்படங்கள் பார்த்தாலும் தந்தையைப் போல ஹீரோவை பார்க்கவும் முடியாது. உண்மைத்தானே? தேவதையைப் போல தாயும் ஹீரோவைப் போல தந்தையும் இருக்கும் பிள்ளைகள் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள் என்றால் அவர்களோடு இருப்பவர்களுக்கு மட்டுமே தெரியும். அந்த இரண்டு பேரில் யார் இல்லை என்றாலும் ஏதோ கொஞ்சம் குறை என்பது நன்றாக தெரியும். எப்படி என்றால், எவ்வளவு ருசியுள்ள சமையலாக இருந்தாலும் உப்பு இல்லாத சமையலை போல்தான் இருக்கும். சிலர் வாழ்க்கையும் அப்படித்தான் நண்பா, புரிந்து கொள்.